வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் தென் பகுதியில் தமிழ்நாடு ஒரு துடிப்பான மாநிலமாகும். இது நாட்டின் மக்கள் தொகை அடிப்படையில் 6வது பெரிய மாநிலமாகும். இது இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரத்தையும் கொண்டுள்ளது மற்றும் மிகவும் நகரமயமாக்கப்பட்ட இந்திய மாநிலங்களில் ஒன்றாகவும். விரைவான தொழில்துறை வளர்ச்சியானது அதிகமான மக்கள் இந்த இடத்தை பார்வையிட வழிவகுத்தது. இதன் விளைவாக சாலையில் அதிக வாகனங்கள் உள்ளன. இதன் துரதிர்ஷ்டவசமான விளைவு போக்குவரத்து விதிமீறல்கள். போக்குவரத்து விதிமீறல்களை தடுக்க புதிய போக்குவரத்து விதிகள் மற்றும் அபராதங்களை அதிகாரிகள் அறிமுகப்படுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் புதிய போக்குவரத்து விதிகள் மற்றும் அபராதங்கள் பற்றி பார்ப்போம். தமிழகத்தில் உள்ள வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சாலை பயணிகளின் பாதுகாப்பிற்காகவும் மாநிலம் முழுவதும் சுமூகமான போக்குவரத்தை எளிதாக்கவும் போக்குவரத்து விதிகள் மற்றும் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாகனங்களின் எண்ணிக்கையால் அதிகரித்து வரும் போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்த முடியாமல் அதிகாரிகள் திணறி வருகின்றனர். இந்த சிக்கலை தணிக்க இந்திய அரசாங்கம் மோட்டார் வாகனச் சட்டம் 2019 ஒரு திருத்தத்தை நிறைவேற்றியது. திருத்தத்தின் விளைவாக போக்குவரத்து அபராதங்கள் அதிகரிக்கப்பட்டன. இருப்பினும் சாலை பயணிகளின் சுமையை குறைக்க அதிகாரிகள் சில பரிந்துரைகளை வழங்கினர். சில கடுமையான குற்றங்களுக்கான போக்குவரத்து அபராதம் அப்படியே இருக்கும். அதே சமயம் மற்ற மீறல்களுக்கான அபராதம் மாற்றியமைக்கப்பட்டது. புதிய விதிகள் மற்றும் விதிமுறைகள் உட்பட புதுப்பிக்கப்பட்ட தமிழ்நாடு போக்குவரத்து காவல்துறை அபராதங்களை விரிவாக பார்க்கலாம். செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் அனைத்து வாகனங்களுக்கும் ரூபாய் 5000 அபராதம் விதிக்கப்படும். சரியான காப்பீடு இல்லாமல் வாகனத்தை ஓட்டினால் அனைத்து வாகனங்களுக்கும் 2000 அபராதம் விதிக்கப்படும். ஹெல்மெட் இல்லாமல் சவாரி செய்தால் 2 சக்கர வாகனங்களுக்கு 1000 ரூபாய் மற்றும் 3 மாதங்கள் ஓட்டுநர் உரிமம் தடை செய்யப்படும். சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டினால் 4 சக்கர வாகனங்களுக்கு 1000 ரூபாய் அல்லது சமூக சேவை செய்ய வேண்டும். குடிபோதையில் அல்லது வேறு ஏதேனும் போதையில் வாகனம் ஓட்டினால் அனைத்து வாகனங்களுக்கு 10,000 ரூபாய் அல்லது 6 மாத சிறை தண்டனை. மீண்டும் குற்றம் செய்தால் 15,000 அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். ஆர்சி இல்லாமல் வாகனம் ஓட்டினால் அனைத்து வாகனங்களுக்கும் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். போக்குவரத்து போலீசாரின் அறிவுரைகளை மதிக்கவில்லை என்றால் அனைத்து வாகனங்களுக்கும் 2,000 ரூபாய் விதிக்கப்படும். ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்ட பிறகும் வாகனம் ஓட்டினால் அனைத்து வாகனங்களுக்கும் 5,000 அபராதம் விதிக்கப்படும். 2 சக்கர வாகனங்களில் ட்ரிபிள் ரைட்டிங் செய்தால் 2,000 மற்றும் 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் தடை செய்யப்படும். சிறார்களால் செய்யப்படும் குற்றங்கள் அனைத்து வாகனங்களுக்கும் 25,000 மற்றும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும். சரியான அனுமதி இல்லாமல் வாகனம் ஓட்டினால் அனைத்து வாகனங்களுக்கும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். உரிம நிபந்தனைகள் தொடர்பான மீறல்களுக்கு அனைத்து வாகனங்களுக்கும் 25,000 ரூபாய் முதல் 1,00,000 வரை அபராதம் விதிக்கப்படும். கவனக்குறைவாக அல்லது அவசரமாக வாகனம் ஓட்டினால் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகள் மற்றும் விதிமுறைகள் தொடர்பான குற்றங்களுக்கும் மற்றும் பொதுவான போக்குவரத்து குற்றங்களுக்கும் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். நுழைய முடியாத பகுதியில் வாகனம் ஓட்டினால் 2,000 முதல் 5,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். நன்றி.